வணக்கம். மகாலட்சுமி விரதம் கொண்டாடுறதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. பெரியவங்க சொல்லுவாங்க. மகத தேசம்னு ஒரு தேசம் இருந்தது. அதில் குண்டினபுரம்னு ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் சாருமதிங்கிற ஒரு பிராமண பெண் தன்னுடைய கணவன் மேல் மிகுந்த அன்பும் பக்தியும் மரியாதையும் கொண்டிருந்ததோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள பெரியவங்க மேலேயும் அன்பு பக்தி மரியாதையோடு இருந்தாள். அந்த சாருமதி தன்னை சுற்றி உள்ள எல்லார்கிட்டையும் அன்போடு பழகினா, எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவி செஞ்சா, எல்லாரையும் சரிசமமாக பார்த்தால். அதோட மட்டுமில்லாமல் எல்லார்கிட்டையும் எந்த விதமான பலனும் எதிர்பாராமல் அன்பு செலுத்தினாள். இவளோட குணத்தை பார்த்து மகாலட்சுமி மிகுந்த சந்தோஷப்பட்டாங்க. கருணைய வடிவாகவும் இருந்தா அந்த சாருமதி. அப்போ மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு எப்படியாவது இவளுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் இரவு கனவுல சாருமதிக்கு காட்சி கொடுத்தாள். அப்போது சாருமதி கிட்ட அடுத்து வர ஆவணி மாத பௌர்ணமி கிட்ட வர வெள்ளிக்கிழமை நீ எனக்கு பூஜை பண்ணு, அப்படி உனக்கு நான் எல்லா விதமான பலன்களையும் கொடுப்பேன், நீ கேட்குற எல்லா விதமான வரங்களையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன உடனே அவன் கனவுலேருந்து அவன் முழிச்சுட்டு சுற்றி முற்றி பார்க்கும்பொழுது மகாலட்சுமி அங்கே காணும். உடனே வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்டலாம் போய் சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆவணி மாதம் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீ இந்த பூஜையை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சாருமதியும் ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மகாலட்சுமியை வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சு மகாலட்சுமியை விதானத்தில் அமைச்சு பூஜையும் செஞ்சாள். மகாலட்சுமி ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க. அதோடு இல்லாமல் அவங்க பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுத்தா. அப்படி வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பிரதர்ஷனம் பண்ணி சுற்றி வந்து மகாலட்சுமியை நமஸ்காரம் பண்ணி போகுது. அந்த ஸ்திரீகள் ஒரு சுற்றும் பொழுது அவங்களுக்கு காலில் வந்து தங்க கொலுசாக வந்தது. அடுத்து அவங்க அடுத்த சுற்றும் பொழுது கைகளில் வந்து கங்கணங்கள் வந்தன. மூணாவது சுற்றும் பொழுது அவங்களுக்கு உடம்பு பூரா ஆபரணங்கள் வந்தன. இதை பார்த்த உடனே அந்த ஸ்திரீகளும் சரி சாருமதியும் சரி எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவங்க எல்லாரும் நினச்சாங்க, சாருமதியோட கனவுல வந்து மகாலட்சுமி வந்ததுனால தானே இப்படி வந்து நமக்கு இத்தனை ஆபரணங்களும் இத்தனை செல்வங்களும் நமக்கு வந்தது. அப்போ சாருமதி கனவுல வந்த அந்த மகாலட்சுமியை நாமும் இனிமே ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜையை செய்யணும். அப்போ நமக்கும் வந்து மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அன்று முதல் சாருமதியும் அந்த ஸ்திரீகளும் இந்த மகாலட்சுமி விரதத்தை பண்ண ஆரம்பித்தாங்க. அது இன்னைய வரைக்கும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படி வரலட்சுமி விரதத்தை கொண்டாடுறது மூலமாக கேட்கும் வரம் மட்டும் இல்லாமல் கேட்காத வரத்தையும் தரும் அம்பிகை தான் வரலட்சுமி. இந்த வரலட்சுமியை நாம் தொழுவதன் மூலமாகவும் விரதம் அனுஷ்டிப்பதன் மூலமாகவும் சகல சௌபாகியங்களும் நாம் பெறலாம்.